இன்றைக்கு சாயந்தரத்தில் நம்முடைய புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் நாம் பார்ப்பது கேட்பது எப்படி கேட்குறோம், எதை பார்க்குறோம். இப்போ நம்ம 5 புலன்களை தேவனும் உபயோகிக்க முடியும், பிசாசும் உபயோகிக்க முடியும். ஆனால் அது சுவிட்ச் உங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் வேதத்தை எவ்வளோதான் படித்தாலும் அதுபடி நீங்கள் நடக்கிறதுக்கு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இதை நீங்கள் அனுதினமும் அது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த கண்ட்ரோல் இருக்கணும், நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு உங்கள் மனம் புதிதாகணும்னா பழசெல்லாம் விடணும். பிசாசு இந்த பழைய காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்முடைய வருங்கால காரியங்களை கெடுக்கிறதுக்கு நிறையா வேலை செய்வோம். இப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்து குழந்தை இவ்வளோ நாளுக்கு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்திருக்கும். அது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் you might have come across so many offenses, or you might have been offended many times by people. Some of them are part of the family, some of them are friends and neighbors, some of them are church members. அப்போ ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்போ நாங்கள் பேச போகிறது மனக்கசப்பு, மன்னிப்பு, மறுரூபம். மனக்கசப்பு, மன்னியாமை, மறுரூபம் ஆகணும்னா மன்னிக்கணும். எப்படி என்ன எடுத்துக்கிட்டீங்களா? வசனம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்களா ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. நம்மெல்லாம் யார், எந்த ராஜ்யத்துக்குரியவங்க? பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க. அந்த ராஜ்யத்தை குறித்த மனசு எப்போ இருக்கும்? இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், நான் யாருன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் எப்படி என்னை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேனோ, அப்போ நான் என்னை பற்றி நல்ல அறிவு இருக்குமானா என்னை பிசாசும் ஏமாற்ற முடியாது, மனுஷரும் ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. நான் இப்போ உங்களை போல இருந்தாலும் தோல், கலர், முகம், பாஷையெல்லாம் என்னுடைய சிட்டிசன்ஷிப் வேறு. அதே போல தான் நம்ம இந்த பூமியில் பாவம் நிறைஞ்ச, அழுக்கு நிறைஞ்ச உலகத்தில் ஜீவிச்சாலும் நம்ம இங்கே உள்ள சிட்டிசன் கிடையாது, பரலோக சிட்டிசன். அப்போ பரலோகம் நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கிறதோ அந்த திட்டத்துக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் யாரு? நம்முடைய பிதா. அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ எப்படி ஜெபிக்கணுமா? நம்முடைய நாமம் சுத்தப்படுத்துகிறாங்க, நம்முடைய ராஜ்யம். இப்போ அவருடைய ராஜ்யம் எங்கே வரணும்? அவருடைய ராஜ்யம் எங்கே வரணும்? பூமிக்கு வரணும். பூமியில் எங்கே வரணும்? நமக்குள்ளே வரணும். நம்மெல்லாம் எங்கே உள்ள சிட்டிசன் வந்து வரலவருக்கு பிரஜைகள். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல தேவன் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறான்னு சொல்லி.
அப்போ அந்த சிந்தை உள்ளவங்களா இருக்கணும். அப்போ அந்த சிந்தை உங்களுக்கு மாம்ச சிந்தையிலிருந்து ஆவிக்குரிய சிந்தை வேணுமானால் நீங்க மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறத விட்டுட்டு ஆவிக்குரிய சிந்தையில நடக்க உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றார். தன் ஊழியக்காரனிடத்துல கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். கவனிங்க, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்போ கடன் பட்டவங்க கடனை கட்ட முடியலைன்னா அவங்க கொடுக்க வேண்டிய கிரயம் ரொம்ப அதிகம். அவங்களுக்காக ஜீவிக்க முடியாது. இனி கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான்னு வேறு சொல்லுது. அப்போ அந்த கடன் வாங்கின ஊழியக்காரன் எஜமானிடத்துல தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்துல பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். சொல்ல போனா எல்லா கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவனை விடுதலையும் பண்ணிட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்த ஒருவனை உடன் விலைக்காரன் ஒருவனை அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரன் நான் காலில் விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் ஊழியக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் உன் கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரருக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் இறங்காதபடியினால அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் இயேசு எப்படி சொல்றாரு, உதாரணத்தை சொல்லிட்டு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இப்ப நான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் ஒஃபென்சஸை கொண்டு வந்திருக்கும். அதனால நீங்க கோபம் அடைஞ்சு அவங்க மேல கசப்பு, வைராக்கியம் இப்படி வச்சிருப்போம். அப்போ ஆண்டவர் ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ அதிகமாக கடன் பட்டவன்
அவன் அந்த முதலாளியை கேட்கும்போது அந்த எஜமானி இறங்கி அவன் முதல்ல கடன்பட்ட எவ்வளோ, அவன் கடன் எவ்வளோ, 10,000 தாலந்து, அதிக பணம். அப்போ உடன் ஊழியக்காரன் எவ்வளோ கடன் பட்டிருந்தான்? 100 வெள்ளி கடன் பட்டிருந்தான். 10,000 100 பார்க்கணும். எப்படின்னா அந்த எஜமான் ஆண்டவர், அவர் நமக்கு மன்னித்த கடன் என்ன தெரியுமா? 10,000 தாலந்து விளையாடப்பட்டு. நமக்கு விரோதமா யாராவது பாவம் செய்து அவர்கள் செய்தது தப்பா இருந்தாலும் அவர்களை நீங்க மன்னிக்கலைன்னா அது 100 தாலந்து பொறுத்துதான். அப்போ பெரிய கடனை நமக்கு மன்னிச்ச பரமபிதா சித்தம் என்னன்னா, நம்மளும் அவர் பெரிய கடனை நமக்கு மன்னித்தது போல நமக்கு விரோதமா இருக்கிற சிறிய கடன்களை நம்ம மன்னிக்கணும். ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் என்னன்னு கேட்டா, இந்த மன்னிக்கிறதுனால உங்களுடைய கட்டு அவிழ்க்கப்படும். நீங்க மன்னிக்காதவங்கெல்லாம் கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் கோபத்தினாலும் கொலைபாதகத்தினாலும் காரியம் செய்தவங்களை பார்க்கும்போது அவனை கொண்டுடலாமான்னு உங்களுக்கு பல்ல கடிப்பீங்க. அவனுக்கு தொண்டை பிடிச்சி நேர்ச்சில்லாம. அப்ப அப்படிதான் ஒன்று செஞ்சான். மன்னிக்கப்பட்டான் போய் உடன் ஊழியக்காரனை தொண்டை பிடிச்சி நெரிச்சு, குடுறா வாங்கின காசை நீ கொடுக்கல, காட்ட கொடுப்பேன்னு சொன்னான். உபாதிக்கிறவர், ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு டார்மெண்டர். நீங்க anybody has experience of being tormented? You got everything, got a job, family, house, but still you are tormented. Why? Because you got bitterness. You're mad because somebody did something for you, and you hate them. But you are a Christian. You come to church, praise God, wonderful, hear the sermon, and you go home. You still have something that's hurting. Say, suppose this is a Coke bottle. So every time somebody do something, I am filling this up. So the Lord's Prayer says, forgive. எப்படி சொல்லி தமிழ்ல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சொல்லுவேன், நம்ம கடனாளிகள் யார்? நம்மளை அஃபெண்ட் பண்ணவங்க. அது உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், சிஸ்டர் பிரதராக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உடன் ஊழியராக இருக்கலாம், யாருனாலும் சரி. சின்ன வயசுல இருந்து எத்தனையோ அஃபென்சஸ் வருது. இதெல்லாம் நீங்கள் உள்ள பாட்டில் பண்ணிக்கிட்டே வர்றது. அந்த பாட்டில் முக்கால்வாசி வந்த உடனே இன்னொரு அஃபென்ஸ் ஏதாவது வரும். வந்த உடனே என்ன செய்யும் தெரியுமா? அந்த பாட்டில் பயங்கரமாக ஷேக் ஆகும். அப்புறம் அடுத்தவங்க சும்மா சாதாரணமாக பேசினா கூட என்ன ஆகும்? ஆள் இல்லை. ஆனால் இப்போ இதுவரைக்கும் கோவப்படாத அளவுக்கு கோவப்பட்டு கத்தி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி விளக்கமாட்டு அடிப்பேன், செருப்படுத்து அடிப்பேன். சண்டை வரும், கோவம் வரும்.
முகம்லாம் சிகப்பாயிடும். இங்கே கருப்பாக இருக்கிறவங்க சிகப்பாகுது, அங்கெல்லாம் அப்படி எல்லாம் சிகப்பாக இருக்கிறதுனால இன்னும் சிகப்பாயிடும் ரத்தமாக. அப்போ பிளட் ப்ரெஷர்லாம் ஹை ஆகும், மூச்சு வாங்கும். Why go through all this? Why it's so hard to forgive? And that we must forgive. இப்போ என்னுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல சிலர் மன்னிக்கவே மாட்டாங்க, சிலர் கொஞ்சம் மன்னிப்பாங்க, கொஞ்சம் மன்னிக்க மாட்டாங்க, கொஞ்சம். அப்போ உங்களை நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ அப்படி தான் ஆண்டவரும் உங்களுக்கு மன்னிப்பார். நியாயம் தானே? அப்போ நம்ம ஜெபிக்கிறோம், எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். அந்த தீமையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா நீங்கள் நிறைய காரியம் உலகத்தில் நடக்கும்போது யாரை பிளேம் பண்ணலாமோன்னு பார்ப்போம். நடந்தது உங்களுக்கு, sometimes we blame God, sometimes we blame ourselves, sometimes we blame the family, whatever. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இருக்கிற எல்லா கனியும் பூசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறிவித்தக்கதான கனியை மட்டும் பூசிக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்னப்போ ஏவாள் அங்கே இல்லை, இன்னும் உருவாக்கப்படலை. சரியா? தெரியுமா? ஏவாளை ஆண்டவர் உருவாக்கின உடனே ஆதாம் ஏவாளுக்கு சொல்கிறான், இப்படி ஆண்டவர் கட்டில் இருக்கிறார், நம்ம எல்லா கனியும் பூசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிக்கூடாது. அவங்க எவ்வளோ காலம் சந்தோஷமா எல்லா கனியும் புசித்து இருந்தாங்களோன்னு கணக்கு தெரியாது. வயத்தில் இல்லை எத்தனை ஆண்டுகள் அப்படி இருந்தாங்களோ, இன்னும் சொல்ல போனால் எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தாங்களோ. ஆனால் ஒரு காரியம் நம்ம எல்லாத்தையும் டைமை லிமிட் பண்ணுறது என்னன்னா, அவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. அப்போ முதல் பிள்ளை காயின் பிறகுது, ரெண்டாவது பிள்ளை ஏபேல். அப்போ அவங்க மூணாவது ஆள் ஒருத்தர் வரான். அது யாரு? சர்ப்பம். நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி சர்ப்பம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற நிலைமையில் இல்லை. இப்போ சர்ப்பம் நீங்கள் பார்க்குறது சபிக்கப்பட்ட நிலைமை. சர்ப்பம் வந்து ஒரு மிருகம், 4 கால் உள்ள மிருகம். அப்போ அந்த சர்ப்பம் போய் அந்த காலத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் உருவாக்கும் முன்னால் இந்த உலகத்தில் எல்லா பிராணிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி ஆதாம் தான் அதுக்கு பேர் கொடுக்க சொல்லி விட்டுருந்தார். அந்த மிருகங்களெல்லாம் அவங்கள சுற்றி தான் இருந்துச்சு. அவங்க பேசுகிறது மிருகங்களுக்கு கேட்கும், மிருகங்களுக்கு நம்ம வார்த்தைகள் புரியும். மிருகங்களும் கம்யூனிகேட் பண்ணும் மனுஷர்களில். அப்போ இந்த சர்ப்பத்துக்குள்ள பிசாசு புகறான். புகுந்து என்ன பண்ணுறான், ஏவாளிடத்தில் போய் ஒரு கேள்வி கேட்குறான். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும், வேகமாக வசனத்தை படிச்சுட்டு போயிடுவீங்க. இப்போ நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரதர் இருக்காரு, இவர்கிட்ட ஒரு வாழ்க்கையில் நடக்கிற காரியம், அவருடைய பொருளாதாரம், அவர் சில காரியங்கள் எல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னா நம்ம நேராக பிரதர் எங்கே வேலை செய்கிறீங்க, என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டால் அவர் யோசிப்பார். ஆனால் அப்புறம் கொஞ்சம் சுற்றி வளைச்சி பேசினோம்னா அவருக்கு தெரியாதபடி அப்புறம் கேட்டோம்னா எல்லாத்தையும் சொல்லுவார். அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? இங்கே கேட்கல. இந்தியாவில் நாங்கள் சொல்லுவோம் வாயை பிடுங்கிறதுன்னு.
புரியுதா? அதனால் கொஞ்சம் எல்லார்ட்டையும் ஓப்பனாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கைக்கிடக்கூடாது. அதுலேருந்து அப்புறம் உங்களுக்கு கண்ணி போடுவாங்க. அப்படி தான் சர்ப்பம் வந்து ஏவாட்ட தான் பேசுது. ஆதாம் எங்கே போனாரன்னு தெரியல, தோட்டத்தை பண்படுத்த போயிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஆளுங்களை ஒதுக்கி தனிப்படுத்தி தான் பிசாசு வேலை செய்வான். இந்த கசப்பு, வைராக்கியம், பிரச்சனை, கோவம்லாம் வரும்போது நீங்கள் எல்லாரும் முன்னால் வரும்போது கோவம் வராது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கேயாவது எப்போது நடக்கும்போது தான் அந்த கோவம் வரும். இல்லை வீட்டில் படுக்க போகும்போது வரும். தூக்கம் வராது. ஸ்டாப் பண்ணுனா தான் எனக்கு தூக்கம் வரும். அப்படி பல்ல கடிச்சுனே இருப்பீங்க. ராத்திரி தூங்கம்னா தூக்கம் வராது. தூக்கத்தில் கத்துவீங்க. நடுராத்தில் இருந்துச்சு, நடுராத்தில் எழுந்திரிச்சு தூக்கத்தில் கத்துனவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். அம்மா ராத்திரில கத்திருக்கிறேன், கெட்ட சொப்னம் கண்டு கை தூக்குங்க பார்ப்போம். ஒன்று நீ பேர்லாம் போய் சொல்கிறீங்க. சொப்பனம் கண்டிருக்கீங்களா? சொப்பனம் கண்டாமலாம் கை தூக்குங்க பார்ப்போம். அப்போ நீ வரைக்கும் சொப்பனம் கண்டாமல் நிறைய இருக்கிறேன். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களா தெரியல. சின்ன வயசுல இருந்த சொப்பனம் வந்து வராத ஆளுங்க கிடையாது. புரியுதா? புரியுதா? என் தமிழ் சொப்பனம்னா புரியுதா? அப்போ இந்த ஏவாளை எப்படி கேட்டான்னா, கேள்வி சர்ப்பம் கேட்ட கேள்வினா, இந்த தோட்டத்தில் இருக்க கனிகளை எல்லாம் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? நேர போய் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட போய் சர்ப்பம் ஏவலை பார்த்து இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரான்னு கேட்கல. எப்படி கேட்டான்? இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியெல்லாம் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? அப்போ ஏவாள் பதில் சொல்றா, இல்லை இல்லை, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி மட்டும் புசிக்கூடாது. ஓ, அந்த என்ன கனி? நன்மை தீமை அறியத்தக்க. அப்போ பிசாசு என்ன சொல்றான்? அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையிலேயே பதில் சொல்றான். ஓ, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை நீங்க புசித்தா, நான் கொஞ்சம் பேக்கப் பண்றேன், அந்த கேள்வி மறுபடியும் கொண்டு வரேன், கவனிங்க. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார் போட்டிருக்கு இல்லையா? அவங்களை எப்படி சிருஷ்டித்தார்? யாரை போல சிருஷ்டித்தார்? தேவ சாயலாக. சரியா? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவனா பிசாசு தந்திரமா போய் கேள்வி கேட்டு என்ன சொல்றது தெரியுமா? இப்போ கேள்வி ஏவாள் சொன்னா, ஆண்டவர் எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா இந்த மரத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ பிசாசு என்ன சொல்றான்? இல்லை, அப்படி இல்லை, இந்த மரத்தின் கனியை நீங்க புசித்தா ஆண்டவரை போல ஆவீங்க, நன்மை தீமை தெரிஞ்சவங்களா ஆவீங்க. அவங்க ஆண்டவரை போல ஏற்கனவே இருக்கிறாங்க, நீ அந்த கனியை புசிச்சாதான் நீங்க ஆண்டவரை போல ஆவீங்கன்னு சொல்றான். புரியுதா இப்போ உங்களுக்கு? அதுதான் அவனை பொய்க்கு பிதான்னு சொல்றது. உங்க வாயை பிடுங்கி உங்களுக்கே திரும்ப அந்த முள்ளை தூக்கி போடுவான், மீன் பிடிக்கிறது போடுவாங்கல்ல, அப்புறம் அவங்கள மாட்டி இழுத்துன்னே போவீங்க நீங்க அடிமையா. அப்போ உங்களை விடுவிக்க வேணும்னா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. அப்போ இன்னொரு காரியம் நடந்துச்சுன்னா, அவன் புசிச்ச உடனே அவளுக்கு தெரியும், நன்மை தீமை தெரியத்தக்க அந்த அறிவு வந்துடுச்சு. அவன் தப்பு செஞ்சது தெரியும். இப்போ பேசாம ஆதாம விட்டுருக்கலாம். அவனுக்கும் போய் இந்தப்பா சாப்பிடும், இது ரொம்ப விசேஷமான கனி, இந்த மாதிரி சர்ப்பம் சொல்லிச்சு, நம்ம இதை புசிச்சா கடவுளை போல இருப்போம்னு சொல்லிட்டு
அவனாவது கேட்டிருக்கணும், கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நம்ம கடவுளை போல தான் உருவாக்கப்பட்டோம், அவரை போல தான் இருக்கிறோம், அனுதினமும் அவரோடு நடக்கிறோம். நீ ஏன் இதை புசிச்ச? இதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆண்டவர். மயங்கிட்டான் ஏவாளுடைய அழகு, புசிச்சுட்டான் கறியை. 2 பேரும் நான் ஓடி ஒளிய வேண்டியதாச்சு. ஏன்னா அவங்க நிர்வாணியாக இருக்கிறத அறிஞ்சாங்க. சின்ன பேபி எடுத்துங்க, 2 வயசு பேபி, 2.5 வயசு பேபி, துணியெல்லாம் கழட்டிடுங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இருக்கும் அவ்வாறு இருக்குங்க. 3 வயசானா கூட தெரியாது. எங்கள் வீட்டில் ஒன்று 3 வயசு. அப்படி அந்த ஒரு இன்னசென்சி போயிடுது. எப்போ போகுதுன்னா அந்த நன்மை தீமைன்னா என்னன்னு தெரிஞ்சா என்ன மாதிரி உலகம் பரலோகமாக இருந்திருக்கும். நாம் தீமையை அறியாமல் நன்மையே அறிஞ்சிருந்தோம்னா அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் உங்களுக்கு தேவ சிந்தை வேணும். அதனால தான் நீங்கள் மறுரூபப்படணும். இப்போ இருக்க ரூபம் சரியில்லை, இந்த ரூபம் மாறணும். இப்போ இருக்க ரூபம் எப்படி? அப்பா போல இருக்கும், அம்மா போல இருக்கும், ஹாலிவுட் சினிமா நடிகை மாதிரி இருக்கும், இல்லை மெட்ராஸில் சினிமாக்காரி மாதிரி இருக்கும், சினிமாக்காரி மாதிரி இருக்கும். உங்களுக்கு மாடல் யாருன்னு தெரியல, உங்கள் முகத்தை பார்த்து கம்பேர் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தலை செய்வாங்க, அப்படி செய்வாங்க, அப்படி செய்வாங்க, ஆனாலும் திருப்தி இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட வேற போய் கலரே மாற்று, ஆப்ரேஷன் பண்ண மூக்கு நீளமாக இருக்க கட்டையா விட்டு, காங்குதா இருக்க கட்டு. இன்னைக்கு தான் மனுஷனுக்கு திருப்தி வரும்னா அவரை போல நம்ம மாறின பிறகுதான் திருப்தி வரும். அது வரைக்கும் ஓடுவோம். அப்போ இப்படி ஓடுற நாட்களில் தான் அவங்களுக்கு இப்படி அஃபென்சஸ் வரும்போது, அஃபென்சஸ்க்கு சரியான தமிழ் வேர்டு சொல்லுங்க மாஸ்டர். அஃபென்சஸ், people cause offenses, you get offended. தமிழ் அது வார்த்தை என்ன? எதிர்ப்பா, அது ஆப்போசிஷன். மனத்தாங்கல் வர்றதுன்னு கேள்விப்பட்டீங்களா? அது புரியுமா? மனத்தாங்கல், கோபிச்சுக்கிறது. என்னம்மா சரியா கேட்கலாமா? தமிழ்ல கேட்கிறேன். குற்றப்படுத்துறது, குற்ற மனச்சாட்சி உண்டாகுது எப்போனா அந்த யாராவது நம்மளை அஃபெண்ட் பண்ணி அப்புறம். அதான் அந்த அஃபென்ஸ்ன்ற வேர்டுக்கு நல்லா தமிழ் வார்த்தையை பார்த்துக்குங்க. கோவிச்சுக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லையா? சிலருக்கு என்ன சொன்னாலும் கோவிச்சுக்குவாங்க. அவங்கள பிரியப்படுத்துறதே கஷ்டம். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு வரும். அதிலிருந்து நம்ம தீர்வு காணணும்னா ஆண்டவர் கொடுத்த அந்த உதாரணம் கடனாளிகளை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? அதிக கடன் பட்டவன் எஜமான கேட்டப்போ எஜமா மன்னிச்சார். அப்படி நம்மெல்லாம் பிதாவாகிய தேவனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டோம். நம்மளோட பாவ மன்னிப்புக்கு அவர் அந்த கிரயத்தை கொடுத்தார். The wages of sin is death, but the gift of God is eternal life. கொடுத்துட்டார் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அதுக்கப்புறம் நீங்கள் அவர் காட்டுற வழியில் நடக்கணும். நேற்று நான் குடும்பம் இங்கே நான் பிரசங்க பண்ணப்ப சொன்னேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவருடைய வழி என்ன தெரியுமா? அன்பின் வழி, மன்னிப்பின் வழி, இரக்கத்தின் வழி. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை மனந்தாங்கல் செய்ய வைக்கிறவங்கள வச்சவங்கள மன்னிக்கணும். நீங்கள் மன்னிக்காமல் போனால் உங்களையும் உங்களுடைய மனைவியோ கணவனையோ அவங்களையும் பிள்ளைகளையும் உங்களுக்குள்ளான எல்லாவற்றையும் பிசாசு என்ன செய்யும்? எடுத்துடும். அது மட்டும் இல்லை, உங்களை கொண்டு போய் பிசாசு சிறையில் அடைச்சிருவான். You are bound, imprisoned in your mind. You are not free. You can't smile. You can't be happy. சும்மா வெளிப்பார்வைக்கு ஒரு பொண்ணு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடும். ஆனால் உள்ள என்ன இருக்குது?
கசப்பு. அது குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, யாக்கோபு எழுதின புஸ்தகம் மூணாவது அதிகாரம் வாசிங்க யாராவது, முதல் வசனத்திலிருந்து. அப்படியே எப்படி ஒரு சின்ன ராடர் ஒரு பெரிய கப்பலை திருக்குதோ, அதுபோல் உங்கள் முழு ஜீவியத்தையும் உங்கள் முழு மனுஷனையும் சின்ன நாக்கு இருந்த ஆட்டி படிச்சிடும். இந்த நாக்கில் தான் எல்லாம் வர்றது. அது ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறதோட வாயை திறந்தால் என்ன வருது உங்கள் வார்த்தையில்? உங்கள் வார்த்தை இரக்கமும் கிருபையும் நிறைந்ததா, இல்லை தேல் கொட்டுற மாதிரி படப்படான்னு வருதா நெருப்பா? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கப்பலை பாருங்கள், அது மகா பெரியவர்களாக இருந்தாலும் பார்த்துருக்கீங்களா கப்பலை எப்படி திருப்பாங்கன்னு? அது பின்னால் திருப்புற அந்த இது ரொம்ப சின்னதாக தான். அப்படியே நாமும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் தெரில. எங்கள் வீட்டில் எல்லாம் நிறையா குப்பை மரம் கீழே இருந்த கிளைகள் அப்படி நிறையா பெரிய குமையிலாக இருக்கும். இந்த குமையில் பார்த்தா இங்கேருந்து தரையிலேருந்து அங்கே ரூஃபுக்கு பாதி லெவலுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய நிறைய மரம்லாம் விழுந்துடும் சில நேரம் காற்றுல. அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்கணும். அப்போ அவ்வளோ பிடிச்சி போன மரம் இப்போ எல்லாத்தையும் எரிக்கணும்னா ஒரு தீக்குச்சி இருந்தால் போதும். அதை பேப்பரில் பொருத்தி கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி விட்டால் பிடிச்சிக்குவோம். பிடிச்சி எரியும் தக்க 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 தக்க. அப்படி போது தான் நம்ம நாக்கும். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். பெரிய காட்டை கொளுத்திடும். நாவும் நெருப்புத்தான் அடுத்த வருஷம் சொல்லு. வாசிங்கம்மா. கொஞ்சம் அது தெரியுமா உங்களுக்கு? ஆயில் சக்கரம்னா என்ன தெரியுமா? உங்கள் லைஃப் ஸ்பேன், நீங்கள் எவ்வளோ காலம் ஜீவிக்க போறீங்கன்றத குறைச்சிடும். இன்னைக்கு திடீர்னு மரணம் வருது, வாலிப வயசில் வருது, நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, செத்துருவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல டாக்டர், ஹெல்த்தி, வெல் டு டூ, இதெல்லாம் ஜனங்களுக்கு நடக்கிறது காரணம் பிசாசு அட்டாக். ஏன் அட்டாக் பண்ணுறான் பிசாசுன்னா, நம்ம தேவ வசனத்தை கேட்டு கீழ்படுகிறது இல்லை. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற அந்த ரகசியம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்படி நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீங்களானா? அப்போ என்ன சொல்லியிருக்க வசனத்தில்? உங்கள் பரமபிதாவோ இப்படியே உங்களுக்கு செய்வார். எப்படி செய்வார்? உங்களை விற்று, உங்கள் குடும்பத்தை விற்று, உங்களுக்குள்ளான எல்லாத்தையும் விற்று உங்களை கொண்டு போய் டாமென்றம் உபாதிக்கிறவன் கையில் கொடுத்துருவார். அந்த சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு சரண் போய் இருக்கிறீங்க. ஆனால் இப்போவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த தொழிலே கிள்ளிட்டோம்னா சீக்கிரம் உடச்சிக்கலாம். அது பெரிய மரமாகிடுச்சுன்னா, இவ்வளோ பெரிய மரம் ஆகிடுச்சுன்னு வரைக்கும் சேஞ்ச் ஆகணும்னு தான் விட்டணும். ரொம்ப உழைப்பு. ஆனால் தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை.
நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படியே உண்டாக்கப்பட்ட மனுஷரை நீங்க இன்னொருத்தரை சபிக்கும் போது ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க சொல்லலாம், என் சிஸ்டர், ஐ ஹாவ் அ ரைட் டு கர்சர், spit on her face, beat her, slap. Then they get wounded, and they want revenge. முடியுப்படி சண்டை இதெல்லாம் நமக்கு ஆகாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணீரோ கசப்பான தண்ணீரோ சுரக்குமா? என்ன பதில்? சுரக்குமா? சுரக்காது. அப்ப நீங்க என்னவா இருக்கணும்? அடுத்த அவசரம் சகோதரரை அத்திமரம் ஒலிவ் பழங்களை கொடுக்குமா? திராட்சை செடி அத்திப்பழங்களை கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூறு தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். கவனிங்க, உங்கள் இதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். கவனிங்க, இப்படிப்பட்ட ஞானம், கசப்பு வைராக்கியம் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஞானமா? இதுதான் உலக ஞானம். தேவ ஞானம் வேற. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும். அப்படின்னு என்ன தெரியுமா? அப்பா கோபக்காரன்னா நீங்களும் கோபக்காரர் இருப்பீங்க. அது அப்படி பிளட் லைன்ல வரும். உங்க அம்மா அப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க. நீங்கெல்லாம் வியாதியானா டாக்டர்கிட்ட போயிருக்கிறீங்களா? இப்போ நமக்கு பிரச்சனை வருது, சுகரோ பிளட் ப்ரெஷரோ ஹார்ட் ப்ராப்ளமோ வரும்போது என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்துச்சா, உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சா? ஏன் அப்படி கேட்குறாங்க? நீங்கள் கேட்கல, அது வந்துடும் உங்க மேலே. என்னடா அப்படி இருக்கு? நீங்கள் அப்படி எங்கள் அப்பா அப்படிதான் இருந்தேன், போகாது ரொம்ப. நானும் அப்படிதான் இருந்தேன். அப்போ ஜாம் பண்ணி இன்னும் அந்த போராட்டம் இருக்குது. கோபம் எனக்கு என்ன ரொம்ப அது நான் சில நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதுங்கள்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் கோபப்பட்டார், புரியுதா? ஆனால் அவர் பாவம் செய்யலை. கடைசியாக அவர் மறிக்கும் போது என்ன சொன்னார்? இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னைக்கு அதே ஜெபந்தான் நீங்கள் செய்யணும். உங்களை அஃபெண்ட் பண்ணா கூட அப்போதான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டாதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த கசப்புலேருந்து, வைராக்கியத்திலிருந்து, கோபத்திலிருந்து விடுதலை வேணும்? கை தூங்க பார்ப்போம். மூணு பேர் கூட தானே ஆண்டவர் பேசினாங்க. பொய் சொல்றவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. யாருக்கு உங்களுக்கு விடுதலை வேணுமோ நான் அதுக்கு ஜெபிக்க போறேன். சரிங்களா? அந்த கசப்பு, வைராக்கியம், அது நிமித்தமாக வர்ற கோபம், ரத்த கொதிப்பு, இதெல்லாம் விடுதலை கிடைக்கணும். அப்படி நான் அநேகருக்கு ஜெபிச்சு விடுதலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் அல்சர் வரும், வயிற்றில் கட்டி வரும், கேன்சர் வரும். இதுக்கெல்லாம் மூல காரணம் பாவம். என்ன பாவம்? மன்னிக்காம இருக்கிறது. இந்த பிசாசு வேலை என்னன்னா, யாரையாவது நோண்டி விட்டு உங்களை
அஃபன் பண்ணாமல். அதனால தான் ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுது, முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பாருங்க, அப்புறம் உங்கள் அயலான இடத்துல அன்பாயிருங்க. எப்படி நீங்கள் உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனை நீ நேசிக்க, நீ சந்தோஷமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போதான் உன்னுடைய அயலான சந்தோஷமாக வைப்ப. நீ இன்னைக்கு உலகத்திலே என்ன நடக்குது தெரியுமா? பீப்புள் ஆர் ஸோ டச். புரியுதா உங்களுக்கு? அது தமிழில் சொல்ல தெரியாது எனக்கு. சும்மா ஒரு சின்னது இருந்தாலும் தொடாப்பட்டம் திறந்த மாதிரி. அப்போ நிறையா ஜனங்களுக்கு பொறுமை வேணும், அவங்களுக்கு இல்லை. அதனால என்ன செய்யறாங்க தெரியுமா? செல்போன் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது லைஃப். எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுவீங்க? எப்போ உங்கள் மனம் மாறும், உங்கள் சிந்தை மாறும்? எப்போ நீங்கள் மறுரூபமாவீங்க? எப்போ நீங்கள் இயேசு போல வருவீங்க? நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கான ஜபத்தை பெற்று விடுதலை அடைஞ்சு அதை மற்றவங்களுக்கு சொல்லி, இன்னைக்கு நான் அந்த பாடுகள் கஷ்டப்பட்டு அவங்களெல்லாம் நான் மன்னிச்சதுனால அந்த மன்னிப்பு குறித்து உங்களோட சொல்ல முடியுது. எனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா சும்மா வசனத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பிரமாணம். தேவனிடத்தில் அன்பு கூறணும், உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறணும். இந்த கசப்பும் வைராக்கியம் உள்ளவங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐ ஹேட் மை செல்ஃப். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு வருது தெரியுது உங்களை பார்த்தா. யாரு? ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப். ஏம்மா? அப்புறம் அவனுக்கு சாவு வரும்போது, ஆண்டவரே பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, சாவு வந்துடுச்சு. இதானே கூப்பிட்டா? நீ தேவனுடைய பிள்ளையா மாறி உன் வாயில வர்றது ரெண்டு இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். பெருமைக்காக சொல்ல இந்த விதமான சத்தியங்களை சொல்றது 1000 ஒரு பிரீச்சர் தான். இந்த பாவத்தின் சாபத்தின் கட்டுகளிலிருந்து உங்களுக்கு உடைக்கப்பட வேணுமானா, நீங்க ஆண்டவரை உண்மையா நேசிப்பீங்களானா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இன்னொன்று என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? கோயிலில் காணிக்கை கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்கு? கை தூக்குங்க. காணிக்கை கோயிலில் போடுறவங்கலாம் கை தூக்குங்க. புரியலையா என் தமிழ்? காணிக்கை கோயிலில் போடுறவங்கலாம் கை தூக்குங்கன்னு சொன்னேன். சர்ச்சில் கோயில்னா இந்து கோயில். காணிக்கை போடுறவங்கலாம் கை தூக்குங்க பார்ப்போம். சரி, கை போட்டுருங்க. உங்கள் காணிக்கையை பாஸ்டர் எடுக்கிறாரு, கமிட்டி மெம்பர் எடுக்கிறாங்க. அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரா? உங்கள் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? ஒரு மனுஷனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல. யார் தெரியுமா? காயினையே அங்கீகரிக்காததுனால அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கல. நீங்க போய் படிக்கணும். அது அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? அதையும் நான் சொல்றேன். அது இப்போ நான் சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட்ல தனி. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச போது ஆண்டவர் அவங்கள அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தொட்டி விடுறாரு இல்லையா? அவங்க பாவம் செஞ்ச உடனே என்ன ஆச்சு? அவங்க நிர்வாணியாய்
இருக்கிறத உணர்ந்தாங்க, போய் ஒளிஞ்சாங்க. ஒளிஞ்சிருக்கிற இடத்துல விட்டார் ஆண்டவர். இல்லை, முன்னால் கால் ஹிம் அவுட், கம் அவுட், வெளியே வா. உன்னை நிர்வாணியாக இருக்கிறேன்னு உனக்கு சொன்னது யாரு? நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா? என்ன தெரியுமா பதில் வருது? யாரை கேட்டாரு போகல? ஏன் வல்ல தப்பு செஞ்சா ஏன் ஆதாம கூப்பிடுறாரு ஆண்டவர்? ஆதாம் தான் ஆண்டவர் படிச்சாரு, அவனுக்கு தான் அந்த கட்டளை கொடுத்தாரு, அவன் தான் மனைவி சொல்லி கொடுத்தான். சரியா? அப்போ வரிசையா எப்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரோ அப்படி தான் அவர் நியாயம் செய்கிறார். ஆதாம் கேட்ட உடனே என்ன தெரியுமா தான்? நீர், ஆண்டவரே பிளேம் பண்ணிட்டான். நீர் உண்டாக்கின இந்த மனைவி தான் எனக்கு கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். என்ன ஆயவாள், நீ ஏன் எப்படி பண்ண? நீர் உண்டாக்கின சர்ப்பம் என்னை வஞ்சிச்சிச்சு. யாராவது ஒத்துக்கொண்டாங்களா? பார்த்தீங்களா? பாவம், பாவிகள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அடுத்தவங்களே பிளேம் பண்ணிருக்கலாம். என்னைக்கு அவங்க உண்மையை ஒத்துக்கொண்டு நான் பாவி, நான் செஞ்சது தப்புன்றது அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அப்படிதான் வேலை சொல்லுது. அப்போ அவங்க 2 பேரும் பாவம் செஞ்சப்போ, அவங்க நிர்வாணம் ஆனப்போ அவங்களுக்கு ஆண்டவர் உடை உடுத்தினார். என்ன உடை? தோல் உடை. அந்த தோலை எங்க லெதர் ஷாப்பு போய் வாங்கினார் ஆண்டவர்? மிருகத்தை பலி கொடுக்கணும். ஒரு மிருகத்தை கொல்லணும். கொன்று ரத்தத்தை சிந்தி தோலை உரிச்சு அந்த தோலை ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையா உடுத்தினார். அப்போ உங்களுடைய நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டுமானால் அங்கே பலி கொடுக்கப்படணும். அந்த பலியிலிருந்து வருகிறது தான் உடை. அப்போ அந்த பலியை பற்றி யார் சொல்லியிருப்பா? தாயினுக்கும் ஆபேலுக்கும், தகப்பனும் தாயும் கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ பலினா அங்கே ரத்த சிந்துதல் இருக்கும். ஆபேல் அப்படிதான் ஒரு மிருகத்தை கொண்டாந்து பலிட்டான். காயின் என்ன செஞ்சா? காய்கறி எடுத்துன்னு வந்தான். அப்போ அது பலி இல்லை. நினைச்சது நீ ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வர முடியாது. அவர் அதுக்கான காரியங்களை எல்லாம் வேதத்தில் நிர்ணயிச்சிருக்கிறார். காணிக்கை நீ மனப்பூர்வமாக உன்னால் முடிஞ்சதை கொடுக்கலாம். தசம்பாகம் 10ல் 1 கொடுக்கணும். 10ல் ½ கொடுத்துட்டு இதோ நான் கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. இந்த அனனியா சப்பீரா மாதிரி எல்லாத்தையும் விற்றுட்டு பாதியை வீட்டில் வச்சுட்டு பாதியோடு வந்தாட்டா அவன் டம்முன்னு ஒன்று சாக போகிறேன். இதெல்லாம் உண்மையாக நடக்கிறது. சீரியஸ் பேசுகிறேன். சில நேரம் நான் பாஸ்டரை போட பார்க்குறேன். உங்கள் வீட்டில் சண்டை போட்டு நீ ஏன் பாஸ்டர் போறீங்களா? வீட்டில் சமாதானம் இருந்தால் நீங்கள் பாஸ்டர்கிட்ட சமாதானமாக இருப்பேன். வீட்டில் ஹஸ்பண்ட் போய் சண்டை போட்டு சர்ச்சில் காட்டுறது மற்றவங்கள்ட்ட. ஏன்னா சர்ச்சில் இருக்கிறவங்க அன்பாக இருப்பாங்க, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயின்னே இருப்பாங்க. எவ்வளோ நாள் போவாங்க? ஆண்டவர் பிடிப்பார். Touch not my anointed and do my prophets no harm. எல்லாம் ஞாபகம் வச்சு. இன்னைக்கு நான் சொல்கிற சத்தியம் உங்களுக்கு விரும்புறீங்களோ விரும்பலையோ கேட்டுட்டீங்க. நீங்கள் இப்போ ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தாகணும். நீங்கள் இன்னைக்கு வேணும்னா, விடுதலை வேணும்னா உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஜெபம் வேணும் கேட்டுங்க? சந்தோஷம். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். நீங்கள் நல்லா ஒரு உண்மையான இதயத்தோடு வரணும். நான் சொல்கிற ஜெபத்தை கவனித்து அதுபோல் நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கே உங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம். நீங்கள் அரை மனசாக ஜெபிச்சிங்கன்னா கொஞ்சம் பின்னால் கிடைக்கலாம். பாஸ்டர் நான் முடிச்சிட்டேன், நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது கேள்வி நீங்கள் கேட்கலாம். இது கிளாஸ். பாஸ்டர் நம்மளுக்கு 45 minutes எடுத்திருக்காங்க.
ஓகே, அதில் ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுங்க. தாஷா, பாஸ்டர் பேசுனதுல ஒன்று, நீங்கள் பாஸ்டர் பேசுனதுல மன்னிப்பு விலகல எனக்கு. மன்னிப்பு. ஓகே, சிஸ்டர் சித்ரா மன்னிச்சிட்டு மறந்தது. ஏவி மன்னிப்பு மன்னிப்பு தான் பேசினார். இன்னும் வேற காரியங்கள் பேசினார். நாக்கு. ஓகே, உங்க நாவு நீங்க பேசுறது. விக்டோரியா நாவை பத்தி பேசினார். முக்கியமான ஒரு காரியங்கள் பாஸ்டர் பேசினார். காணிக்கை கொடுக்கிறது, தஸ்மபாகம், பேசுற வார்த்தைகள், கசப்பு. ஓகே, சில நோய்கள்லாம் வருது, சில கசப்புகள் நம்ம வைத்திருக்கிறது. மன்னிப்பா தரங்க. யாரோட காணிக்கை எடுக்கப்படல பிரதர் டெஸ்டர் ஃபாதர் சொன்னார். யாரோட காணிக்கை எடுக்கப்படல? காயனுடைய காணிக்கை எடுக்கப்படல. காயனுக்கே ஆண்டு பிடிக்கலனால அவனோட காணிக்கையே ஆண்டு எடுக்கல. ஓகே, அது நல்ல காரியங்கள். ரெனியூவிங் ஆஃப் மைண்ட், சிந்தனையை புதுப்பிப்பது வந்து ஒரு பெரிய டாபிக். ஆனால் அதில் பாஸ்டர் கொண்டு வந்து மன்னிப்பை பற்றியும், மன்னிக்க மீது உங்களோட சிந்தனைகள், உங்கள் வாழ்க்கை எப்படி புதுப்பிக்கப்படும். ஓகே, ஒரு சிந்தனையை வச்சுட்டு சபைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கு, நீங்கள் கொடுக்கறத கூட ஆண்டவர் பாருங்க. சில பேர் வந்து அதிகமாக கொடுப்பீங்க தேவனுக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, கொடுக்கறதுனால ஆண்டவர்கிட்ட அப்படியே எல்லாம் கவுத்தி பண்ணி அப்படியே முடிச்சிடலாம். ஆனால் உங்கள் காணிக்கையை நீங்கள் கொடுக்குறதுனால கூட இந்த சிந்தனைகள் புதுப்பிக்கிறதா இருந்தால் தான் உங்களோட காணிக்கையை கூட ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவார். சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணி நம்ம போட்டு அக்கௌண்ட்ஸ் போய் சைனீஸ் இங்கிலீஷ் சர்ச்சில் போய் மரியாதை வச்சுருப்பாங்க கணக்கு, யார் யார் நீங்கள் என்னென்ன மெயின் சர்ச் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கடவுள் பாசல் சொன்னது போல் உங்களோட சிந்தனைகள், உங்கள் குணாதிசயங்கள் புதுப்பிக்க மீது கடவுள் நல்லா சந்தோஷமாக உங்களோட காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொள்வார். கேள்வி நேரம் இருக்குது. பாஸ்டர் இருக்கா, நீங்கள் எது கேட்டாலும் பாஸ்டர் பார்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின் கூட நீங்கள் கேட்கலாம். ஏதாவது இருக்கா? யூஎஸ்ல என்ன வெதர், யூஎஸோட வெதர் என்னன்னு கேட்குங்க. ஏதாவது உங்களுடைய பாடம் சம்பந்தப்பட்ட சிந்தனையை புதுப்பிப்பதை பற்றி கேள்விகள் இருக்கா? கேள்வி இருக்கா? இந்த எல்லாம் இங்கே எல்லாம் எப்போதும் மேலே வச்சோம். வேறு ஏதாவது இல்லை? ஓகே, இல்லைன்னா பசங்க நீங்கள் ப்ரே பண்ணி முடிச்சுருங்க. ப்ரேயர் வேண்டும்னு காசட்டுட்டு நம்ம கரெக்டாக 10 மணிக்கு நம்ம கீழே இறங்கிடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து ரேச்சலன் தேவா வாங்க, மொதல் அவங்களுக்கு ப்ரே பண்ணிடுவோம். இன்னைக்கு ரேச்சலன் தேவாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நம்மளுக்காக கீழே நெய்சோறு, கோழி கம்பல் எல்லாம் வெயிட் பண்ணுது. ஸோ இவங்களை எத்தனை ஒரு சரியாக கல்யாணம் பண்ணி பாஸ்டர் உங்களை பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணி வாங்க.